ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு இங்கே வந்து நம்ம ஊருக்கு விற்க கொண்டு வந்திருந்தாங்களா, அவங்ககிட்ட தான் 1 கிலோ வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நண்டு உடைக்கும் போதே உயிரெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். மருந்து குழம்பு மாதிரி வச்சு நண்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சாறு எல்லாமே நல்லா இறங்கும். கிரேவியாகவும் வைக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து மருந்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நண்டில் எல்லாமே அந்த மருந்து எல்லாமே மருந்து பொருள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்படியே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துருக்கோம். ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு 1 கிலோ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணனே உடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கசகசா இல்லை, அது மட்டும் காலி ஆகிட்டு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வயிறு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும், அதனால் சீக்கிரமாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் தான் போட்டிருந்தேன், பல்லாரி போடல, சின்ன வெங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் மட்டும் சீக்கிரம் வதங்கிட்டு நல்லா. இப்போ நண்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாமே உயிரோடு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு மல்லிப்பொடி எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஏன்னு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டால் பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகுதுட்டி வதக்கிட்டு அப்படியே மசால் பொடி போட்டாச்சு. கொஞ்சோண்டு சிக்கன் பொரிக்கிற பொடி போட்டு இது வந்து மருந்து குழம்புக்கு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, மிளகு, சித்திரத்தன்னு சொல்லுவாங்க, அந்த இது எல்லாமே சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கடுகு, ஜீரகம், இந்த சித்திரத்தன்னு சொல்கிறாங்க, இது பேர் கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எல்லாமே சேர்க்கணும். எல்லாம் வேறு தான். இதெல்லாம் சின்ன பிள்ளை குழம்பு வச்சு சாப்பிடாது, ஆனால் இப்படி இதில் சேர்த்துட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்பு நல்லா கொதித்து முடித்த உடனே லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். அதனால் வந்து நல்லா அரைச்சிடணும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசால் பொடி எல்லாமே போட்டிருக்கோம், ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா அதிகமாக உரைச்சிரும். இதுவே உரப்பாக தான் இருந்துச்சு நாங்கள் வச்சதுக்கப்புறம். உங்களுக்கு உரப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இப்போ அரைச்சி வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டுக்கிறணும். இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மருந்து ஜாமான்னு சொல்லுவாங்க, மருந்து குழம்பு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லோரும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். வச்சோடனே இவங்கெல்லாம் நண்டு பாருங்கள், நண்டை சாப்பிட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உரப்பாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.